வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். வாங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் கடைசல் பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. அதாவது சாதத்துக்கும் இந்த பீர்க்கங்காய் கடைசலுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பீர்க்கங்காய் வந்து நல்லது, நார்ச்சத்து இருக்கும். அதனால் ரொம்ப நல்ல ரெசிபி தாங்க பீர்க்கங்காய் கடைசல். அது நாட்டுக்காய் கிடைக்கணுங்க. எனக்கு நாட்டுக்காய் கிடச்சிது, நாட்டுக்காயில் தான் கடைஞ்சிருக்கிறேன். நாட்டுக்காயில் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. மல்லி சீரகம் சேர்த்துக்கிறோம், இடித்து அதாவது நுணுக்கி போட்டுக்கிறோம். 1-2 நுணுக்கி போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு நல்லா சுருக்குன்னு வேணுன்னா இது கூட வரமிளகா கூட ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கிறோம். குக்கரில் செய்கிறோம், டக்குன்னு செஞ்சிடலாங்க. சாதம் இந்த குழம்பு வச்சா போதும், வேறு சைடிஷ் எதுவுமே வேண்டாம். இந்த குழம்புக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். வேறு சைடிஷ் கூட இது கூட மேட்ச் ஆகாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடகடன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. காய்கறி இருக்க ஒரு 5 நிமிஷம் வச்சா கூட 1/4 மணி நேரத்தில் இந்த குழம்பு வச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி. நாட்டுக்காய் கிடச்சா மட்டும் இந்த மாதிரி கடைசல் செய்வோங்க நான். உப்பு சேர்த்துக்கலாம். ரேராக தான் கிடைக்குங்க அது. நாட்டுக்காய்னா ஒரிஜினலான்னு தெரியாது, நாட்டுக்காய்ன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வாங்குவோம். நல்லா தான் இருக்கும். உப்பு சேர்த்து அப்படியே வதக்கணும்னா போதும். அந்த பீர்க்கங்காயிலேருந்தே தண்ணி விட்டு வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ், கடகடன்னு செய்கிற ரெசிபி, எங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காமல் செய்கிற ரெசிபி தான் எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸு எதுவும் வராதுங்க. நம்ம வந்து மற்ற முதலையே ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் இந்த சாப்பிட்றதுனால எதுவும் வராது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ரெசிபிஸ் தான் செய்வேன். கொஞ்சம் கடகடன்னு செய்கிற மாதிரி தான் செய்வேன். குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ரொமட்டாய்டு இருக்கிறனால ரொம்ப நேரம் உங்களுக்கு சமையல் செய்ய முடியாதுங்கிறதுக்காக குக்கர் யூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இப்போ தண்ணி வந்து அதுக்கு அளவாக ஊற்றிக்கணும். கொஞ்சம் எச்சா போச்சுனாலும் சல்லுன்னு போயிருங்க, டேஸ்ட் இருக்காது. கால்வலி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான சமையல் நம்ம செஞ்சோம்னா நமக்கும் டைம் மிச்சமாகுங்க. எங்கள் வீட்டில் செய்கிறது தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் இது பாத்திரத்தில் கூட செய்யலாம். இதே மெத்தடு பாத்திரத்தில் செஞ்சாலும் செய்யலாம். நான் வந்து குக்கரில் செய்வேங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கால் வலிக்காமல் இருக்கும். அதனால தாங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இல்லத்தரசி குழம்பு சேனலையும் பாருங்கள். தேங்க்யூ.